தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட ஆகியோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். 12 இடங்களில் புதிய தொழில் விடுதி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும், ராயபுரம் சிறுவர் இல்லத்திற்கு புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதற்கும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பாக வரவேற்கின்றேன். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பணிபுரியும் மகளிரின் பாதுகாப்பான, வசதியான மற்றும் தரமான தங்குமிட தேவையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு தோழி மகளிர் விடுதிகள் என்ற சிறப்பு திட்டத்தை துவக்கி 19 இடங்களில் 1824 படுக்கை வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விடுதிகளில் பயோமெட்ரிக் உள்நுழைவு, 24 மணி நேர பாதுகாப்பு, வைஃபை, சிசிடிவி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், ஆரோக்கியமான உணவு, சலவை வசதி, வாகன நிறுத்துமிடம் மற்றும் பொழுதுபோக்கு அறை போன்ற நவீன வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக 2000 மகளிர் பயனடையும் வகையில் ரூபாய் 176.93 கோடி மதிப்பீட்டில் 14 புதிய தோழி விடுதிகளுக்கு 21/5/2025 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தற்போது ரூபாய் 62.51 கோடி மதிப்பீட்டில் 12 புதிய தோழி விடுதிகளுக்கான அடிக்கல் நாட்டுமாறும், மேலும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களது ஒருநபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை என்ற பெயரில் அமைய உள்ள அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு மொத்தம் 27,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு 7 கோடி ரூபாய் செலவில் 14,876 சதுர அடி பரப்பளவில் சிறுவர் தங்கும் அறைகள், நூலக அறை, திறன் பயிற்சி அறைகள், மருத்துவ அறை, சமையலறை, உணவுக்கூடம், வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்துள்ள தோழி விடுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிரின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி, உயர்கல்வி, நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய கால தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது தமிழ்நாட்டில் 19 விடுதிகள் 1824 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 2000 பணிபுரியும் பெண்கள் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் 176.64 கோடி மதிப்பீட்டில் 14 புதிய தோழி விடுதிகளின் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மேலும் தற்போது 12 மாவட்டங்களில் ரூபாய் 62.51 கோடி மதிப்பீட்டில் 740 படுக்கை வசதிகள் கொண்ட 12 புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பித்துள்ளார்கள். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்ககத்தின் கீழ் செயல்படும் இல்லங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த அமைக்கப்பட்ட ஒருநபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை என்ற பெயரில் அமையவுள்ள அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு மொத்தம் 27,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது. சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு 7 கோடி ரூபாய் செலவில் 14,876 சதுர அடி பரப்பளவில் சிறுவர்கள் தங்கும் அறைகள், நூலக அறை, திறன் பயிற்சி அறைகள், மருத்துவ அறை, சமையல் அறை, உணவுக்கூடம், வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது.
12 புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி, அரசினர் கூர்நோக்கு இல்ல கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி, குழந்தைகள் இல்லத்திற்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தற்போது ராயபுரத்திலிருந்து எமது இல்லச் சிறுவன் செல்வன் கௌதம் அவர்கள் நன்றி கூறுவார்கள். வணக்கம்பா, என் பேர் எஸ் கௌதம். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ராயபுரம் ஹோமில் தங்கி படிக்கிறேன்ப்பா. நீங்கள் எங்களுக்கு தங்கறதுக்கு புதிய கட்டடம் கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா. தூங்குறதுக்கு கட்டில், சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள், துணி துவைக்க வாஷிங் மிஷின், எல்லா வசதியோட இந்த புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா. நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து தருவோம்ப்பா. நன்றிப்பா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பணிபுரியும் மகளிர் நலனுக்காக 12 புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கும், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் அரசினர் கூர்நோக்கு இல்லம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டி, சென்னை ராயபுரத்தில் குழந்தைகள் இல்ல கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார்.